அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 21/7/2024, அதாவது ஆடி மாதம் 5ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி திதி 3:47 வரை, அதற்கு மேல் பிரதமை திதி. உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு. ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. நல்ல நேரம்னு சொல்லியிருந்தா காலையில் 7:15லேருந்து 8:15 வரை, சாயங்காலம் 3:15லேருந்து 4:15 வரை. சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது சப்பாத்தி, அதாவது கோதுமையில் தயார் செய்தது. சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்பா எதாக இருந்தால் கூட பரவாயில்லை. இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களோட பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அம்சம் எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடத்தில் அபரிதமான ஆசை இருக்கும், அன்பு இருக்கும், பாசமும் இருக்கும். அதே மாதிரி ஆயுள் காலத்தில் பாதி காலம் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். நல்ல குணம், பிறரோட சொல்ல கேட்க மாட்டாங்க. அதாவது அதே சமயத்தில் அவர் சொல்கிறதுல அவருக்கு அட்டாச்மெண்ட்டாக எடுத்தால் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி 2 வகையான குண இயல்புகளை உடையவர். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சுபாவம்னு தான் சொல்லலாம். பெரும்பாலும் சாஃப்ட் கேரக்டர்னு வச்சுக்கலாம். சாதுரியமானவர், எதாக இருந்தாலும் ரொம்ப டேலண்ட், அது வெளியே தெரியாது. அழகான கண்களை உடையவர், அழகன்னே வச்சுக்கலாமே. அதே மாதிரி பிராமணர்களை படித்தவர்களை வணங்குபவர், கேட்பவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாது கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி எப்படின்னா பொல்லாங்கிற்கு இடம் கொடுக்க மாட்டார். அவனை பற்றி மேக்சிமம் பிறர் குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிடுவார். செல்வந்தர், அதாவது பிறர் பொருளை விரும்ப மாட்டார். உதாரணத்துக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த முக்கியமான விஐபி எம்ஜிஆர். கிட்டத்தட்ட பாதி அவருக்கு ஒத்து வரும். எப்படின்னா பாதி வரைக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார். பாதிக்கு மேலே மிகப்பெரிய செல்வாக்கு, அள்ளி கொடுக்குறவர், இது கொண்டவர், பெரியவர்களை மதிப்பவர். ஓகே, அது ரேவதி நட்சத்திரத்தை பற்றி நான் சொன்னதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் அதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி உள்ளவங்க மனசை ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சு. அந்த பயம் விலகிவிட்டது. ஆமாம். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் யூஸ்வலாக தான் போய்கிட்டு இருக்கு, மாமூலாக தான் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இல்லை. முன்னேற்றத்திற்கான அந்த வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரமோஷனு, அதுக்குண்டான அறிகுறியும் தெரியவில்லை. பண வசதி ஓகே, நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் வேலைக்காரங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி எப்படின்னா, அதாவது அப்பாவிற்கு செய்ய வேண்டிய அந்த கர்மங்களை செய்ய சூழ்நிலை வருகிறது. அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது, வைக்கிறது, எதுவும் புண்ணிய நதிகளில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஒன்று காத்திருக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நன்றாகவே செல்கின்றது. தொழிலில் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்துக்கிட்டு, என்னடா இப்படியே நம்ம காலம் போய்கிட்டு இருக்கிறது மாதிரி. பயம் வேண்டாம், கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அடுத்து மிதுன ராசி. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய தொழிலை விட்டுட்டு புதுசாக வேறு தொழில் ஆரம்பிக்க எண்ணுகிறீர்கள். பணம் உருட்ட புரட்ட முடியலை. அதனால் கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது. சகோதரர்கள், வாழ்க்கை துணை யாரும் உங்களுக்கு உதவி செய்யலை. அதனால் உங்களுக்கு
தைரியமாக தான் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. யார் எப்படி போனாலும் நான் அதை நடத்தியே தீர்வேங்கிற மாதிரி ஒரு வீண் பிடிவாதத்தில் இருக்கிறீர்கள். அடுத்து கடகராசி. மனைவிக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று தெரிய வந்திருக்கு. அது கொஞ்சம் தொல்லை கொடுக்கிறது. டாக்டரிடம் போயிட்டு வாங்க, அது எல்லாம் சரியாகிவிடும். அடுத்தால எப்படின்னா ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நன்றாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கூட பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் நவகிரகத்தை சுற்றி வாருங்கள். நல்ல காலம் கூடிய சீக்கிரம் ஆரம்பித்து விடும். அடுத்து சிம்மராசி. மனைவி வேண்டாத செலவுகளை குறைத்து விடுகிறார்கள், அதாவது கட்டுப்படுத்தி விடுகிறார்கள். வீடு வாகனம் போன்றவை பெரிய அளவிலலாம் ஒன்றும் செலவு வைக்கலை. காலில் அந்த பித்த வெடிப்பு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நல்ல கம்பெனி அந்த காஸ்ட்லி செப்பல் அந்த காலணிகளையே உபயோகியுங்கள். ஏன்னா மாமூல் கம்மி விலைக்கு வாங்கிட்டு சரியில்லைன்னா அது காலில் பிரச்சனையை கொடுத்துரும். அடுத்தால பணம் தேவையான அளவு சேர்கிறது. மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல நிம்மதியை கொடுக்கும். கன்னியா ராசி. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேகமாக படியறது, அன்டயத்தில் அதாவது வேலைக்கு சாப்பிடாம நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்து விடுங்கள். கடன் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கித்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தூக்கக்குறைவு உண்டாகிறது. ஆமாம், அன்னையின் உடல்நிலை நல்லா இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. சகோதரர் ஒருவர் புதுசாக வீடு வாங்குறாரு. மகிழ்ச்சி, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்தால துலாம் ராசி. துலாம் ராசியில் வீடு வாகனம் ரிப்பேர் வருகிறது. அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்டிங் அடிக்கிறது, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு செய்ய வேண்டி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மகன் மனைவி அவங்களோட ஒத்துழைப்புலாம் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. நீங்களே தான் எல்லாம் பண்ணிக்கணும். மனைவி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது, கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை, தெரிவதும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. பணம் கொடுத்து அரசாங்க வேலையில் சேரணும்னு நினைக்கிறவங்க அந்த யாரை பார்க்கணும், காசு ரெடி பண்ணுறது கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக கூடிய வரவில் வேலை கிடைத்துவிடும். சோம்பலுத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு கால் வலி அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறது. அடுத்து தனுசு ராசி. இளைய சகோதரர் கொஞ்சம் இளைய சகோதரர் அதாவது தம்பி அல்லது தங்கைக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம். மனைவியின் உடல்நிலை ஓகே நன்றாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கூட ஓரளவு நல்ல பெயர் தான் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். தொழில் பண்ணுறவங்களுக்கு பழையபடி ஸ்பீடப் ஆகிடுச்சு, நல்லாக முன்னேற்றம் நன்றாக தெரிகிறது. அப்பாவுக்கு பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து மகர ராசி. உங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாயு கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அதிகம் வர வாய்ப்பு உள்ளது. நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. வாழைக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி போட்ட பொருட்களை தவிர்க்கவும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டுருங்க. அதே மாதிரி கமிட்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கறத நாள் கழித்து கொடுங்கள். அதாவது அடுத்த மாதம் தாரம்ங்கிறத விட இன்னும் 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கள். அடுத்து கும்பராசி. நீங்கள் வாங்கக்கூடிய அசையா சொத்து எதாக இருந்தால் கூட ஓய்வு பேரில் குழந்தைகள் பேரில் வாங்கிறது நல்லது. 2025 மார்ச் வரை நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமை தவறாமல் நவகிரகம் அல்லது சனி பகவானை சென்று வணங்கி வாருங்கள். அடுத்து மீனராசி. பாதத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல கம்பெனி ஷூவோ செப்பலோ நல்ல கம்பெனி இதே உபயோகப்படுத்துங்க. காலில் இந்த பித்த வெடிப்பு அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர் இருந்தால் அவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது. அண்ணன் அல்லது அக்கா. நல்ல வேலைக்காரர்கள் செட் ஆகலை. ஆமாம், கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது. அது சனியின் தாக்கமே காரணம். எல்லாம் சரியாகிவிடும். பொறுமையை கையாளுங்கள்.
நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நான்